பண்ணுவோம். என்ன சொல்லுவாங்க நேற்று என்ன எடுத்தீங்க கிளாஸ்? நேற்று வந்து பர்சனல் டிஃப்ராக்ஷன் மட்டும்தான் பார்த்தது. ஓ அதுல இந்த 3 விஷயம் வந்து அவங்க முக்கியமா கேட்கிறாங்க. என்னண்டா ஒன்று அந்த ரேடியஸ், மற்றது அந்த ஏரியாகான்றது, மற்றது ஃபோக்கல் லென்த். அந்த மூன்றும் தான் அதுல முக்கியம். ஆ ஓ, அது இப்ப இதை சும்மா மேலோட்டமா ஓடிட்டு அதை கடைசியா இருக்கா பார்த்து விடுவோம். அது நேற்று சொன்னது என்னண்டா இந்த இதுல இருக்கு. பர்சனல் டிஃப்ராக்ஷன் சொல்லி சொன்னா, அதாவது இப்ப நார்மலா நாங்கள் இப்ப இதுல வந்து அந்த சோன் பிளேட்ஸ் வந்து உருவாகுது. அதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து ரைட் ஒரு வேவ் ஃப்ரண்ட்ன்றது உருவாகுது. அப்படி வேவ் ஃப்ரண்ட் உருவாகுற நேரம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் வேவோ இல்லாட்டி ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்டோ உருவாகி இதுல வந்து ஒரு சோன் பிளேட் ஒன்று உருவாகும். அதாவது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி, குவிவு வில்லா மாதிரி ஒரு லென்ஸ் ஒன்று உருவாகும். அந்த இதுல வந்து இதான் சென்டர்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நார்மலா அந்த ஷேப் வந்து ஸ்லைட்ல இப்படித்தான் அந்த சோன் பிளேட்ஸ்ன்றது உருவாகுது. இந்த சோன் பிளேட்ஸ் வந்து என்னண்டா உண்மையா இதுன்ற ஷேப் வந்து இப்படித்தான் இருக்கு. நாங்கள் யோசிப்போம் என்னண்டா, இப்ப இப்படி ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் சோன் பிளேட் இது, இது செகண்ட் சோன் பிளேட், இது தேர்ட்ண்டா ரைட். அப்ப ரைட் இது மூவ் பண்ணி கொண்டு இருக்குன்னு சொல்லி, ஆனா இது வந்து ஒரு வட்டம் மாதிரி உருவாகும். சென்டர் இதுதான், எல்லாத்துக்குமே சென்டர் வந்து இப்படித்தான் இருக்கும். ரைட். அப்ப இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் சோன் பிளேட்ண்டா, இந்த நீளத்துல டார்க்கா இருக்கிறது ஃபர்ஸ்ட் சோன் பிளேட்ண்டா, இது செகண்ட் சோன் பிளேட், இது தேர்ட், இது ஃபோர்த்ண்டா, இதுதான் ஸ்கிரீன். இந்த சென்டருக்கும் இதுக்கும் விடப்பட்ட நீளம் வந்து 6 நோட்டண்டா. ரைட். இப்போ ஒவ்வொரு சோன் பிளேட்டும் உருவாகிற நேரம் வந்து நாங்கள் வந்து இப்போ இதுதான் திரை என்று சொல்லி சொன்னா, இது R1, இது நேற்று சொன்னா சும்மா ரிவிஷனா சொல்லிட்டு மெட்டா தோங்குறேன். இது R3 என்றா. இப்ப ஆர் நோட்டையும் இந்த நீளத்தையும் என்னண்டு கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப R1ண்டா இந்த இதுக்கிடப்பட்ட கேப் வந்து λ/2 இருக்கு. λ/2 பிளஸ் R0 வரும். R2 சார்பா R1 சொல்ல வலிக்கிட்டோம்டா λ/2 பிளஸ் R1 இருக்கும். அப்ப R2ன்றது R1 சார்பா சொல்ற நேரம் λ/2 சொல்லுவோம். ஆனா இதே R2 R0 சார்பா சொல்ல வலிக்கிட்டோம்டா ஆல்ரெடி இங்க λ/2 இருக்குது. அதே நேரம் இன்னொரு λ/2 அட் ஆகுது. ஆகவே R2ன்றது வந்து
lambda plus r naught உண்டு வரும். அப்ப இதுல வந்து என்னாவது தடவையில சோன் பிளேட் இருக்குன்னு சொல்லி சொன்னா n டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா common ஈக்குவேஷன் என்னன்னா r என்னன்றது r naught n டைம்ஸ் lambda by 2. இது வந்து ரைட் ஃபர்ஸ்ட் அந்த லென்த் ரெண்டுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை எடுத்து காட்டுறோம். பிறகு இதை பேஸ் பண்ணித்தான் ரைட் ஆரை காண்றோம். இதுல வந்து இந்த ஆரைய வந்து S1 S2 எடுக்கிறோம். ஆரைய S1 S2 எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா ரைட் இப்ப இதுல இருந்து சென்டர்ல இருந்து n டைம்ஸுக்கு S1 இதுல R நோட்டும் இருக்குது. இதுல R என்னன்னு சொல்லி சொன்னா பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்றோம். பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ற நேரம் R என்னன்ற ஈக்குவேஷனுக்கு பதிலா ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் R என்னுக்கு எடுத்த நாங்கள் அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இதுல போட்டு ரைட் சால்வ் பண்ணி கொண்டு போற நேரம் எங்களுக்கு வந்து அதுல 2 R naught n lambda by 2 plus n lambda by 2 கொண்டு வரும். R நோட்டோட கம்பேர் பண்ற நேரம் இந்த ஸ்கிரீனுக்கும் இந்த சோன் பிளேட் சென்டருக்கும் இடைப்பட்ட நீளத்தோட கம்பேர் பண்ற நேரம் lambda by 2 புறக்கணிக்கலாம். அதே நேரம் இது lambda by 2 வர்க்கமா இருக்கு. ஆகவே lambda by 2 வர்க்கம்ன்றதால புறக்கணிக்கலாம். ஆகவே ஆரை சார்பான கோவை என்னண்டா S R naught n lambda வரும். இதுல வந்து R நோட்டும் lambdaவும் மாறி R நோட்ன்றது எத்தனை சோன் பிளேட் உருவானாலும் அந்த சென்டர் சோன் பிளேட்டுக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் இடைப்பட்ட நீளம் இடநீளம் மாறாது. R naught தான். lambdaவும் மாறாது. அப்ப ஆரை இன்னத்துல தங்கி இருக்குமெண்டா அந்த எண்ணில தான் தங்கி இருக்கும். இந்த சோன் பிளேட்ஸ் நம்பர்ல தான் தங்கி இருக்கு. அப்ப ஒன்று எங்களுக்கு அந்த கட் பேப்பர்ல சில அந்த பாஸ் பேப்பர்ஸ்ல வந்து ஒன்று இதை ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருக்கிறார் சார், அல்லது இதை கேட்டிருக்கிறார். ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். இப்ப நாங்கள் ஃபர்ஸ்டா இப்படி எடுத்து காட்டி போட்டு Rn சமன் R naught plus n lambda by 2 எடுத்துட்டு பிறகு இந்த சோன் பிளேட்டுக்கான இதுக்கு பைதகரஸ் தேற்றம் போடுவோம். பைதகரஸ் தேற்றம் போட்டு நிறுவி கொண்டு வந்துட்டு இந்த முடிவு நிப்பாட்டப்பட்டிருந்தா இந்த முடிவு கேட்டா இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இது கேட்கப்பட்டிருந்தா இதை எழுதுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு நியூட்டன் ரிங்ஸ்ல வார சமன்பாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. நியூட்டன் ரிங்ஸ்லயும் இதே மாதிரி ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் வருது. இது வந்து ஆரை தொடர்பான கேள்விக்குரிய விஷயம். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பரப்பு. பரப்பு என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப இதுதான் அந்த சோன் பிளேட்ஸ் என்று சொல்லி சொன்னா இதுதான் இந்த சோன் பிளேட்ஸ் என்று சொல்லி சொன்னா இதை நான் கொஞ்சம் புரிம்பாக்குறேன். இது ஃபர்ஸ்ட் சோன் பிளேட், இது செகண்ட் சோன் பிளேட், இது தேர்ட். அப்ப இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட்ண்டா இந்த ஃபர்ஸ்ட் சோன் பிளேட்டை நான் வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்தா செகண்ட் தேர்ட் சோன் பிளேட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு வடைன்ற ஷேப் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள துவாரமா இருக்கும். ரைட் இது வந்து ரைட் இது வந்து செகண்ட் சோன் பிளேட்டா இருக்கும், இது தேர்ட் சோன் பிளேட்டா இருக்கும். அல்லது இது ஃபர்ஸ்ட் சோன் பிளேட்டா இருக்கும், அல்லது இது ஃபர்ஸ்ட் சோன் பிளேட்டா இருக்கும், அல்லது இது செகண்ட் சோன் பிளேட்டா இருக்கும். அப்ப இதுல வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து n-1 சோன் பிளேட் என்றும் வெளியால இருக்கிறது n சோன் பிளேட் என்றும் எடுத்தோம்டா பரப்புக்கு வந்து n பரப்பு மைனஸ் n-1 பரப்புண்டா பரப்புக்குரிய நார்மல் ஈக்குவேஷன் பாவிப்போம் பை ஆர் வர்க்கம்ண்டா இதுல பை sn வர்க்கம் பை sn-1 வர்க்கம் ஆரைக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கண்டனாங்க, அதை கொண்டு வந்து இதுல போட்டுட்டு சாரி ஆரைக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஆல்ரெடி எடுத்தனாங்க, அதை கொண்டு வந்து இதுல போட்டு சுருக்கி விட்டோம்டா பரப்புக்குரிய ஈக்குவேஷன் வரும்.
இது பரப்புக்குரிய ஈக்குவேஷனா காணப்படுது. அடுத்தது பாத் டிஃப்ரெண்ட், இதை கடைசியா சொல்றேன். இந்த பாத் டிஃப்ரெண்டையும் ஃபோக்கல் லென்த்தையும் கடைசியா சொல்லிக்கிறேன். இதுல இந்த இவ்வளவு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த ரேடியஸும் பரப்புன்னு சொன்னா ரைட், அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அங்கால மிச்சம் ஓடி முடிச்சுட்டு சொல்லிக்கிறேன். இன்றைக்கு அடுத்த விஷயத்துக்கு வரும். சப்ஸ்ட்ரான் டிஃப்ராக்ஷன் சொல்லி சொன்னா இதுல வந்து நார்மலா ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்கு. இது வந்து சிங்கிள் ஸ்லிட்டுக்கு தான் சொல்றேன். இதுல வந்து நார்மலா ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்குது. இதுல வந்து 2 லென்ஸ் வச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா ரைட், இது தான் இந்த இதுக்குரிய ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் தியரியும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி போட்டு ஃபர்ஸ்டா இது யூனிட் 8 நினைக்கிறேன். யூனிட் 8 யூனிட் 12 வரைக்கும் வரும். இன்றைக்கு 8ஐயும் 9ஐயும் பார்ப்போம். இதுதான் இந்த ஸ்டார்டிங் தியரி. இதுக்குரிய டயக்ராம் தான் அதுல போட்டுக்கிறாங்க. ரைட், என்னன்னு சொல்லி சொன்னா இதுல ஒரு லென்ஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்னா கதிர் சமாந்தரமாக்கப்படுது. ஒரு இன்னொரு லென்ஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த சமாந்தர கதிர்கள் இதுல குவிக்கப்படுது. ஆனா இதுல என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஸ்லிட் ஒன்று இதுல யூஸ் பண்றோம். சிங்கிள் ஸ்லிட்ன்றது யூஸ் பண்றோம். அப்ப சிங்கிள் ஸ்லிட் இதுல யூஸ் பண்ற நேரம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த கதிர் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னா இப்படி இதுல அந்த கற்பனையச்சில இப்படி அந்த கதிர் செல்ற பாதை, அதாவது தீட்டா ஆங்கிள் வந்து இப்படி இந்த கதிர் வந்து இந்த இடத்துல வந்து தோன்றுதுன்றதுக்கு வந்து இந்த சிங்கிள் ஸ்லிட்ல வந்து அதாவது டிஃப்ராக்ஷன் ஆகி ரைட் வாரது இங்க P1 இருக்குது. இந்த இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டபுள் ஸ்லிட்டுக்குரிய டயக்ராம் தானே? இப்போ நார்மலா நாங்கள் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் எடுக்கிறது. இந்த டயக்ராம் வந்து நாங்க கேட்கறது இது டபுள் ஸ்லிட்டுக்குரியது தானே? விளங்கில? இல்ல இந்த டயக்ராம் வந்து டபுள் ஸ்லிட்டுக்குரியது தானே? இல்ல 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 இல்ல, சிங்கிள் ஸ்லிட்டுக்குரிய. ரைட் ரைட். ஓ, என்னண்டா இப்படித்தான் இந்த ஸ்லிட் இருக்குன்னு சொல்லி சொன்னா இதுல நரோ ஸ்லிட்ஸ் இருக்கும். குட்டி குட்டியா இதுல நரோ ஸ்லிட்ஸ் இருக்கும். இதுல வர லைட் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா டிஃப்ரெக்ஷன் ஆகுது. ரைட், அப்ப இதுல வந்து நாங்கள் முதலாவது நார்மலா பாத் டிஃப்ரெண்ட் அல்லது ஃபேஸ் டிஃப்ரெண்டா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்போ ஃபேஸ் டிஃப்ரெண்ட்ன்றது வந்து நான் இதுல பையன் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் சும்மா 2π/λ இதான் அதோட ஈக்குவேஷன் இன்டு டெல்டா. இது வந்து பாத்தை மென்ஷன் பண்றதா இருக்கும், பாத் டிஃப்ரெண்ட்டை மென்ஷன் பண்றதா இருக்கும். இது வந்து ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டை மென்ஷன் பண்றதா இருக்கும். இதுல வந்து இந்த லம்டான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றது தானே. அந்த லம்டான்னு மென்ஷன் பண்றது என்னன்னு சொல்லி சொன்னா நான் இதுதான் இந்த முறியுதுன்னு சொல்லி சொன்னா இது இவ்வளத்தையும் இந்த தூரம் மூலத்தையும் நான் என்று எடுக்கிறேன். ரைட், இதுல இந்த நரோ ஸ்லிட்ஸ் இருக்குது. இப்படி இது 90 டிகிரில இந்த பாத் டிஃபரன்ஸ், இதுதான் டெல்டா என்று சொல்லி சொன்னா இந்த டெல்டாக்குரிய நீளம் என்னவா இருக்கும்டா A sin தீட்டாவா இருக்கு. இந்த நீளம் வந்து A sin தீட்டாவா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா 2π/λ A sin தீட்டான்னு எழுதுறேன். இதுல வந்து இது
பாத் டிஃபரண்ட் வந்து டோட்டலுக்குரியது. ரைட், இந்த பாத் டிஃபரண்ட் டோட்டலுக்குரியது. ஆனா இதே இந்த ரெண்டு இப்ப இவ்வளவு ஏ எண்ட் இருக்குது, இந்த லென்த் வந்து ஏ எண்ட் இருக்குது. ஆனா இது n டைம்ஸ் இந்த ஸ்லிட்ஸ் காணப்படுது. இதுல என்னென்னைக்கான ஸ்லிட்ஸ் காணப்படுதுன்னு சொல்லி சொன்னா, ரெண்டு இந்த ரெண்டு ஸ்லிட்ஸுக்கு இடப்பட்ட இந்த ரெண்டு ஸ்லிட்ஸுக்கு இடப்பட்ட பாத் டிஃபரன்ட்ன்றது 2π/λ a sin theta over n வரும். இது இந்த ரெண்டு ஸ்லிட்ஸுக்கும் இடப்பட்டதா இருக்கு. அப்ப இதுதான் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, மற்றது இது இந்த நிருபரது முந்தி ஸ்டார்ட்லெஸ்மா சொன்ன நாங்கள் இப்ப நான் திருப்பி ஒரு கொஞ்சம் இது வந்து இப்படி ஒரு வேவ் ஒன்று இருக்கு. ரைட், இதே மாதிரி இந்தியாலையும் ஒன்று இருக்கு. ரைட், இப்ப இது வந்து இவ்வளத்தை நான் 2π என்று எடுக்கிறேன். இதுக்கு லம்டா நீளம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இதுல நான் இத ஃபேஸ் என்று கன்சிடர் பண்றேன். இத ஃபேஸ் என்று கன்சிடர் பண்றேன். இந்த ஈக்குவேஷன் தச்சமன் மறந்தா நீங்க எப்படி எக்ஸாம் கூட யோசிச்சு பாருங்க. இது ஃபேஸ் என்று கன்சிடர் பண்றேன். இத வந்து பாத் என்று கன்சிடர் பண்றேன். இதுல வந்து எனக்கு இதுல ஒரு ஆங்கிள் இதுல ஒரு பாத் டிஃபரண்ட், இதுல ஒரு பாத்தை கன்சிடர் பண்றேன். இந்த பாத்தின் நீளம் வந்து எனக்கு டெல்டான்னு இருக்கு. இந்த இதே இடத்துல வந்து இந்த தானத்துல இந்த ஃபேஸ் வந்து பை என்று இருக்குண்டா, ஈக்குவேஷன் எடுக்கிற நேரம் என்ன செய்வேன்டா, லம்டாவுக்கு 2π ரெண்டா டெல்டாவுக்கு பை. ஆகவே லம்டாவின் கீழ் டெல்டா 2π/π. அப்ப எனக்கு இதுல ஈக்குவேஷன் வந்து ஃபேஸ் டிஃபரண்ட் கேட்கிறாருண்டா, பைய எடுவாய் மாற்றி விட்டேன்டா 2π/λ இன்டு டெல்டா. அப்ப இது பாத் டிஃபரண்டா இருக்கும், இது ஃபேஸ் டிஃபரண்டா இருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்டு பாத் டிஃபரண்ட். பாத் டிஃபரண்ட்ன்றது உங்களுக்கு எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்ச மாதிரி தான். ரைட், இதுக்கிடப்பட்ட அந்த நரோ ஸ்லிப்ஸ் படிச்சிருப்போம், அதே மாதிரி அங்க சிங்கிள் நரோ ஸ்லிப்ஸ் படிச்ச மாதிரி. ரைட், இதுல போறதுக்கும் இதுக்கிடப்பட்டதுக்கும் இடப்பட்ட அந்த இந்த கேப்பை தான் நாங்க இங்க கன்சிடர் பண்றோம். அது இது ஏ என்று சொல்லி சொன்னா இது செங்கோண முக்கோணி. ஆகவே இது a sin தீட்டாவா இருக்க போதும். அப்ப பாத் டிஃபரண்ட் நான் இதுல a sin தீட்டாவை கொண்டு வந்து போடுறேன். இது டோட்டல் பார்ட் டிஃபரண்டா இருக்குது. ஆனா இதுல n டைம்ஸ் அந்த நரோ ஸ்லிப்ஸ் இருக்கிறது. அப்ப ரெண்டு ஸ்லிப்ஸுக்கு இடப்பட்ட தூரத்தை நான் கண்டனண்டா a sin தீட்டா ஓவர் n என்று எழுதுவேன். இதுல வந்து என்னன்னா இந்த ஃபேஸ் டிஃபரண்ட வந்து நார்மலா எங்கட புக்ல வந்து பீட்டாண்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
பீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். அதே நேரம் இப்படி குட்டி குட்டி நெரோ ஸ்லிப்ஸ் இருந்தா இந்த இந்த ரெண்டு ஸ்லிப்ஸுக்கு இடப்பட்ட இதைத்தானே நான் இதுல கீறி இருக்கிறேன். இது இப்ப இப்படி யோசிங்க, இந்த படத்தை யோசிங்க. இப்ப இது வந்து ரெண்டு ஸ்லிப்ஸ், அதாவது அந்த n டைம்ஸ் இருக்கிற ஸ்லிப்ஸை கன்சிடர் பண்ணும். இப்படி n டைம்ஸ் ஸ்லிப்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த வேவ் போகுது, இந்த இதுல பையன் ஆங்கிளை விலத்தி கொண்டு போறார். பாத் டிஃபரண்ட் வந்து ஃபேஸ் டிஃபரண்ட் வந்து 5யோட போறார். பிறகு இந்த நேர்கோட்டில் அப்படியே போக வேண்டிய கதிர் என்ன செய்யுது, திருப்பி முறியுது, இதுல திருப்பி விலத்தது 5யோட. ஆல்ரெடி பை இருந்தது, இப்ப 2π என்று வரும். பிறகு இப்படி போக வேண்டியவர் இதுல ஒரு நரோ ஸ்லிப்ஸ் இருக்கிறால திருப்பி அதுல ஃபேஸ் டிஃபரண்ட் இருக்கும், இதுக்கிடப்பட்டது 3π இருக்கு. இப்படி போக வேண்டியவர் இப்படி போவார், அப்ப இது 4π. என்னண்டா n டைம்ஸ் இதுக்குள்ள அந்த ஸ்லிப்ஸ் நரோ ஸ்லிப்ஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து அந்த நரோ ஸ்லிப்ஸ் இருக்க 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 ஃபேஸ் டிஃபரண்ட்ன்றது நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி முறியும். ஆகவே இதுல வந்து 5π என்று இருக்கு. அப்ப இது வந்து இப்படி ஒரு ஷேப் ஒன்றுல வருது, இப்படி ஒரு ஷேப் ஒன்றுல வருது. அதைத்தான் இந்த டயக்ராம் வந்து மென்ஷன் பண்ணது. இந்த டயக்ராம் அதைத்தான் மென்ஷன் பண்ணது. அதே நேரம் என்னண்டா இது ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ஸ், அந்த நம்பர் ஆஃப் n டைம் ஸ்லிப்ஸ் இல்ல, இது ஃபர்ஸ்ட்ண்டா இது செகண்ட்ண்டா, இதுல பை ஆங்கிள் வருதுண்டா என்ன மீன்ஸ்ண்டா, இப்ப இதுல வந்து 2 இருக்கு, இதுல 3 இருக்குன்னு சொல்லி சொன்னா இதுல 2π வருது. அது என்னண்டா இங்க n-1 இருக்குது, இங்க n இருக்குன்னு சொல்லி சொன்னா ரைட் n-5 ஆட் பண்ணி விட்டோம்டா சரி. அப்ப இதுல 6க்கும் 5க்கும் இடைப்பட்டதுண்டா பாத் டிஃபரண்ட் விலத்துற அந்த கோணம் வந்து 5πயோட விலத்து. இந்த டயக்ராமை தான் சார் எங்களுக்கு இப்படி போட்டிருக்கிறார். இது முதலே பார்த்துட்டோம், இது சார் சொன்ன விஷயம். இதுக்கு பிறகு இந்த டயக்ராம் தான் நான் அப்போது விளங்கப்படுத்தினதுதான் இந்த டயக்ராம். n டைம்ஸ் ஸ்லிப்ஸ் இருக்கிற நேரம் இதுல n டைம்ஸ் வந்து ரைட் அந்த விலத்துற கோணம் வந்து விலத்தி பையால விலத்தி கொண்டு இருக்கு. இங்கே m டைம் இருக்குது, அதனால 0 அதாவது 1ல இருந்து m வரைக்கும் என்ன செய்யும்டா கோணமானது விலத்தி கொண்டு வரும். அதைத்தான் பிறகு சார் என்ன செய்திருக்கிறாண்டா இப்படி ஒரு ஷேப்ல கீறி இருக்கிறார். அதைத்தான் நான் இதுல வந்து இதுல போட்டிருக்கு. அப்ப இதுல n டைம்ஸ் அதுக்குள்ள ஒரு ஸ்லிட்டுக்குள்ள குட்டி குட்டி நரோ ஸ்லிப்ஸ் இருக்குது. வார கதிர் என்ன செய்யும்டா இதுல வந்து முதல் பையோட விலத்துறார், 2πயோட விலத்துறார், 3πயோட விலத்துறார், 4πயோட விலத்துறார், 5πயோட விலத்துறாருண்டா இதுக்கு வந்து ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கப்படும். இப்படி ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கப்படுது, ஒரு ரைட் ஒரு வில்லு மாதிரி ஒரு ஷேப் ஒன்று ரைட் கிடைக்கப்படுது. அது உண்மையா இந்த டயக்ராம் இதுல வச்சு சொன்னா இன்னும் ஈஸியா என்னண்டா இப்படி ஒரு ஸ்லிப் இப்படி ஒன்றுண்டா இதுல ஃபர்ஸ்டா பை ஆங்கிளோட விலத்துறார், பிறகு 2π, பிறகு 3π, பிறகு 4π, பிறகு 5π என்று இப்படியே இது ஒரு
வில்ல மாதிரி இந்த ஷேப் இருக்கு. ரைட். அப்ப இது வந்து n-1 பை வரைக்கும் இது நடக்கும். அப்படி நடந்து கடைசியா வர ஷேப் வந்து இப்படி இருக்கு. ரைட். இதுவெல்லாம் தான் நாங்கள் அந்த பைய விலத்திக்குற ஃபேஸ், இந்த டிஃப்ரெண்ட்டுக்குரிய அந்த விஷயம் வந்து இதைத்தான் நாங்கள் மென்ஷன் பண்றோம். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இதை நாங்கள் இந்த கோணத்தை பீட்டாண்டு எடுத்தா இவரையும் நாங்கள் என்ன செய்யறோம்டா பீட்டாண்டு எடுக்கிறோம். இது சரியா 90 வகையில இருக்குது. இந்த இதை வந்து நான் ஏபி என்று எடுக்கிறேன். இதை நான் ஏ நோட் என்று எடுக்கிறேன். இது இதுண்ட மிச்ச அந்த இதை நான் கற்பனையாக்கிட்டு இது வந்து 90 மைனஸ் பீட்டாண்டு வரும். அப்ப இது வந்து பீட்டாண்டு வரும். எனக்கு இதுவும் பீட்டாண்டு வரும். அப்ப இது வந்து எனக்கு 2 பீட்டாண்டு வரும். அப்ப இது வந்து அந்த இதுல வந்து இதை நான் ஓ என்று வைக்கிறேன், இதை ஏ என்று வைக்கிறேன், இதை என் என்று வைக்கிறேன், இதை பி என்று வைக்கிறேன், இது ஸ்மால் ஆர் என்று கன்சிடர் பண்றேன். ரைட். இப்ப வந்து எனக்கு வீச்சம் சார்பான ஒரு கோவை ஒன்று எடுக்கவும். வீச்சம் சார்பான கோவை எடுக்கிற நேரம் என்னன்னு சொல்லி சொன்னா, டோட்டல் இப்ப இதுல டோட்டலா அவ்வளவு ஃபேஸ் டிஃப்ரெண்ட் இருக்குண்டா, டோட்டல் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் எவ்வளவுண்டா 2 பீட்டா அந்த ஸ்லைட்ல போட்டிருப்பார் சார். 2 பீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸ்லைட்டையும் காட்டி காட்டி சொல்றேன். இதுல அந்த 2 பீட்டான்றது வந்து இதுதான். ரைட். ஒன்று அவர் பீட்டான்னு கன்சிடர் பண்றார் சார். இது பீட்டாண்டா, இது பீட்டா, இது ஏபி, இது ஏ நாட், இது 2 பீட்டாண்டு வருது. அப்ப இதுல வந்து எங்களுக்கு அந்த டோட்டல், அதாவது அந்த பீச்சம் சார்பா தான் எடுக்கணும். அது பீச்சம் சார்பா எடுத்தா தான் சரிவு, ரைட், இன்டென்சிட்டியை கொண்டு வரலாம். அதனால பீச்சம் சார்பா இந்த கோவை பெறப்படுது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ற நேரம் முதலாவது எப்பவுமே பாத் டிஃபரெண்ட் எடுப்பீங்க. பாத் டிஃபரெண்ட்ன்றது ஆல்ரெடி அந்த சிங்கிள் ஸ்லிட் டபுள் ஸ்லிட்ஸ் சொல்லி ஆல்ரெடி அங்க பார்த்தது. ஒளி விலத்துற இதுல பார்த்த நாங்கள். அப்ப இதுல ஏ சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணி போட்டு பிறகு பாத் டிஃபரண்ட் 2 பை ஓவர் லாம்டா ஃபேஸ் டிஃபரண்ட் 2 பை ஓவர் லாம்டா பாத் டிஃபரண்ட் எடுத்து இந்த ஈக்குவேஷனை சுருக்கி கொண்டு வருவீங்க. இதுல 2 பீட்டாண்டு யூஸ் பண்றதுக்குரிய காரணம் இதுதான். என்னண்டா ஒரு கோணம் பீட்டாண்டா மற்ற கோணம் என்னது பீட்டா. ஆகவே நாங்கள் இதில் 2 பீட்டாண்டு எடுக்கிறோம். தற்சமயம் இந்த ரெண்டையும் சேர்த்து பீட்டாண்டு கேள்வி வந்துச்சுதுண்டா இது பீட்டா பை 2 ஒன்று எடுக்க வேண்டி வரும். அப்படியும் ஒரு கேள்வி ஒன்று கீழே சார் ஸ்லைட்ல இருக்கு. பீட்டா பை 2 வண்டா டோட்டல் பார்ட் டிஃபரண்டே பீட்டா. 2 பீட்டாண்டு கன்சிடர் பண்ணி எடுத்தா பீட்டாண்டு பிரிக்கும். அப்ப அதனால உங்களுக்கு அது பெருசா பிரச்சனை இருக்காது. இந்த டயக்ராம் ஏன் இப்படி வந்ததுன்றதும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த டயக்ராம பிறகு நாங்கள் கற்பனை அச்சு மூலம் உணர்ச்சி நிறுத்தம். இது ஒரு சர்க்கிள் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி நைங்க. இது வந்து பீச்சமா இருக்குது. ரைட். அப்ப டோட்டல் ஃபேஸ் டிஃபரண்ட்ன்றது நான் முதல் மேலே எழுதினான். ரைட்.
அதுல பீட்டாண்டு எடுத்தா கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்னா 2 பீட்டாண்டு வச்சிருக்கணும். இதுல நான் இதை அடிச்சு போட்டு 2 பீட்டாண்டு மாத்திக்கிறேன். அதெல்லாம் நான் முதல் 2 பீட்டாண்டு சொல்லல ஃபர்ஸ்ட். 2 பீட்டாண்டா 2 பீட்டான்றது குழப்பமா இருக்குன்றதுக்காக 2 பீட்டா சொல்லலாம் அப்படின்றதான் சொன்னான். 2 பீட்டாண்டு எடுக்கிறோம். கணக்கு செய்த வசதிக்காக தான் அப்படி 2 பீட்டாண்டு எடுக்கிறது. பீட்டாண்டு எடுத்தா நாங்க அப்புறம் அங்கால பாவிக்கிற எல்லா ஈக்குவேஷனுக்குமே நாங்கள் பீட்டா பை 2 யூஸ் பண்ண வேண்டியது. அப்ப எங்களுக்கு 2 பீட்டான்றது வந்து 2 பை ஓவர் லாம்டா ஏ சைன் தீட்டாண்டு வரும். 2 பட்டி விட்டோம்டா பீட்டா சமன் 5 ஓவர் லாம்டா ஏ சைன் தீட்டா. ரைட். இது இவ்வளவும் எங்களுக்கு அந்த பேசிக்கா இருக்கிற விஷயம். இப்போ டோட்டலா இருக்கிற அந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுக்குரிய ஈக்குவேஷன் இதுதான். இதுல இது டோட்டல் சஜமன் டோட்டல் ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டா அதை நீங்க பீட்டாண்டு போட்டு 5 பை லாம்டா ஏ சைன் தீட்டாண்டு எழுதி காட்டுங்க. அல்லது ரெண்டு நெரோ ஸ்லிப்ஸுக்கு இடப்பட்ட ஃபேஸ் டிஃப்ரெண்ட் கேட்டா பீட்டா சமன் 5 ஓவர் லாம்டா ஏ சைன் தீட்டா ஓவர் என் என்று எழுதி. இப்ப இதுக்கு வருவோம். இப்படி கீறின டயக்ராமுக்கு தான் நாங்கள் இதை இந்த ஷேப்ல எடுத்துட்டு இனி வந்து அதாவது வீச்சம் சார்புல இந்த கணக்கை கொண்டு போக போறோம். வீச்சம் சார்புல இந்த கணக்கு இனி எழுதுறேன்னு சொல்லி சொன்னா இப்ப நார்மலா வந்து பேசிக்கா நாங்க மனசுல வந்து இப்ப இது தீட்டா ஆங்கிள்னு சொல்லி சொன்னா like இது வந்து நாங்கள் இதுண்ட ஆரைய வந்து எஸ் எடுக்கிறோம்டா இதை வந்து ஒரு எக்ஸ் எடுத்தோம்டா எக்ஸ் சார்புல சொல்ல சொன்னா என்னென்ன செய்வோம்டா எக்ஸ் வந்து என்ன ஆர் தீட்டாண்டு எழுதுவோம். ரைட். இதே மாதிரி இப்ப இதுக்கு இந்த கணக்கை கொண்டு வர சொல்லி கேட்டா ஏபி என்றது வந்து இந்த ஆர். ரைட். இப்ப நான் இதை கன்சிடர் பண்ணினேன் சொல்லி சொன்னேன். இது 90 மைனஸ் பீட்டா. ரைட். இதுவும் 90 மைனஸ் பீட்டா. ரைட். இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இது சைன் பீட்டான்.
வாங்க சொல். ஃபர்ஸ்டா நான் ஏ நோட் சார்பில் எடுக்கிறேன். ஏ நோட் சார்பில் எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா ஏ நோட்ன்றது எக்ஸ் இன்டூ 2β. ஆகவே எனக்கு எக்ஸ்ன்றது வந்து என்னண்டு வரும்னா ஏ நோட் ஓவர் 2β வரும். இதை நான் எக்ஸோ ஆர் ஏதோ ஒரு சம்திங் எடுக்கிறேன். இது வந்து எனக்கு இவ்வளவு 2β வருது. இது ஏ நோட். இது எனக்கு ஆர் வந்துச்சுதுண்டா ரைட். இதோட இதை நான் கம்பேர் பண்ணேன் ரைட். அப்ப இதை நான்